ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சுக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சுக்கான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஐடியா வரும். இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாளாக ஒரு கேம் ஒன்று அடிச்சுட்டு வரேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். எப்படி மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 99 அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99. ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 44. ஓகேவா, 99க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 44. இதுதான் பேட்டர்னு. என்னென்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99, அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 44. இப்போ இதில் கேப்பில் ஒரு நம்பர் இருக்கும் 570. அந்த 570 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டிருப்பான். ஓகே, இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99, அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 44. அதை 44 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடித்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாலும் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 44. ஓகேவா, இப்போ ரெண்டுத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 570, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 750 சொல்லி பாக்ஸில் போட்டிருப்பான். ஓகேவா, இப்போ டீப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான். ஒரு நாள் கேப் விட்டு இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 59. இந்த 59க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 04. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நமக்கு 40 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே அதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே 99க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 44. அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடித்தானா ஸ்ட்ரெயிட் அடித்தாலும் தெரியாது. ஆனால் 44 அடிச்சிட்டான், டபுள்ஸ் வந்து தெரியாது. இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே 59, அந்த 59க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 04. அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா, இதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 570 இருக்கும். அந்த 570 தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 750 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 59க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 04. அது திருப்பி நமக்கு 40 அடிச்சிட்டான். இப்போ இது ரெண்டுத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 270. அந்த 270 தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போடணும்னு நினச்சேன். 72 பாக்ஸ் போடணும்னு நினச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அடிச்சிட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் அடிச்சிட்டான். ஓகேவா, அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா, இந்த தொடர்ந்து 4 நம்பர் எப்படி அடித்தான்னு பாருங்கள். அதே சேம் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் இங்கே அடிச்சிருக்கான். ஓகேவா, இப்போது கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இங்கே 416. ஓகேவா, இந்த 416 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அடிக்கணும், இல்லைனா வந்து பவரில் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவரில் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா 416க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 961. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போகிறது பெஸ்ட்டு. அந்த பாக்ஸில் போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 196 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நம்பர் 196 ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு பி போர்டு 9 வரதுனால நான் ட்ரை பண்ணுறேன். பிசி வந்து பார்த்திங்கன்னா 96 ட்ரை பண்ணிக்கோங்க, வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 196. ஓகேவா, இந்த பேட்டர்ன் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து 4 நாள் கேம் பார்த்துக்கோங்க. அதே 4 நாள் தான் தொடர்ந்து அடிச்சிருந்தான். இப்போ கேப்பில் ஒரே நம்பரு 416. அதை வந்து பவர் பண்ணி 196 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி டீப்பாக பார்த்துக்கோங்க. எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 9 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அடிச்சிடும். நம்ம எப்பயுமே ஒரு போர்டு எடுத்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். எப்படின்னா நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9ன்னு அடிச்சிருப்பான். அந்த 9க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சொல்லி அடிச்சிருப்பான். 9க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 8. அது இங்கே ஏ போர்டு எடுத்து பி போர்டு அடிக்கிறான். அதுதான் பேட்டர்ன். ஓகேவா, இங்கே ஏ போர்டு 9, அது எடுத்து பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 சொல்லி பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு 8, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு அப்படியே பி போர்டு அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு 2, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பி போர்டு 2 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு 4, மேக்ஸிமம் அதை பவர் பண்ணி அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அந்த ஏ போர்டு 4 எடுத்து நமக்கு பி போர்டில் பவர் பண்ணி 9ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதில் பி போர்டு 9 வரலாம். ஓகேவா, அப்படி பி போர்டு 9 வந்தால் இன்னொரு ஆப்ஷன்னா பிசி 97 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுனால நம்ம 97 ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்காகனா இந்த மாதிரி ரெண்டாவது பேட்டர்ன் தான் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 94. இந்த 94க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 49. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 94க்கு ஃபுல் பவர் வந்து 49 அடிச்சிருப்பான். அப்படியே அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இங்கே 42. இந்த 42க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 97. பிசி வருது 97 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி பிசி வந்து 97 வரலாம். ஓகேவா, அப்படி 97 இதுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா பக்கமே நம்ம சிங்க் ஆகுது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 89. ஓகேவா, ஏசி வந்து 89, பிசி வந்து 99. ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா 89. ஓகேவா, ஏசி வந்து 89. அது ஏசி 89 எடுத்துக்கலாம், இல்லை ஏபி 89 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே ஏசி வந்து 69. அப்போது 89க்கும் 69 கேப்பில் ஒரு 79 குறையும். இதை வந்து நம்ம ஏபி 89, ஏசி 69. அப்போ பிசி வந்து 79 வரணும். மூணாவது பேட்டர்ன் திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 79 திருப்பி 97 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 9, 7 கண்டிப்பாக உள்ளே விளாட்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 97 வரலாம்.
இது மட்டும் காரணம் இல்ல. நம்ம எப்பயுமே சொல்ற மாரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர பவர் பண்ணி அடிப்பான். எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலும் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பிசி வந்து 04 04க்கு ஒரு நாள் விட்டு பாருங்க 54 சொல்லி அடிச்சிருப்பான். என்னன்னாக்கா, இங்க சி போர்ட காமனா வச்சுட்டு பி போர்ட மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். அடுத்த பேட்டர்ன் பாருங்க, இங்க பிசி ஒரு 93 அதுக்கு ஒரு நாள் விட்டு பாருங்க பிசி ஒரு 98ன்னு அடிச்சிருப்பான். இங்க என்னன்னா, சி போர்ட மட்டும் பவர் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்ட வந்து அப்படியே அடிச்சுட்டு பி போர்ட பவர் பண்ணியிருப்பான். இந்த 2வது பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பி போர்ட அப்படியே வச்சுட்டு சி போர்ட வந்து பவர் பண்ணியிருப்பான். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க நமக்கு ஏபி பாருங்க, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 79 அடிச்சிருப்பான். ஏபி 79 அடிச்சுட்டு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 நாள் விட்டு பாருங்க பிசி வந்து 74 ஓகேவா? இந்த 79க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 7 அப்படியே வச்சுட்டு பி போர்ட மட்டும் பவர் பண்ணி 74 சொல்லி அடிச்சு 79க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 74 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபிலேருந்து பிசி ஓகேவா? இப்போ நமக்கு இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 47ன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டு பி போர்டு 47க்கு அந்த 4 பவர் பண்ணிட்டு 7 அப்படியே வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா 79க்கு 7 அப்படியே வச்சுட்டு 9 பவர் பண்ணா, அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்க 7 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பவர் பண்ணி 9 பிசி ஒரு 97 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்க் ஆகுது. பிசி ஒரு 97 நல்லாவே இருக்குது. அப்படி பிசி 97 வந்தால் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 99, 98 ஒரு 97 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 99 தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி 94 சொல்லி அடிச்சிருப்பான். 99 வச்சுக்கோங்க. 99, 98 ஒரு 97 கரெக்டாக வந்து நிற்கிது. அதான் பிசி 97 எல்லா பக்கமும் நிற்கிது. ஓகேவா? 97 வந்தால் என்னோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்க 72 அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு 92 ஓகேவா? இந்த 72 திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? 72 அதை திருப்பி நமக்கு 27 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே இருக்கிற 92 அதை திருப்பி நமக்கு ஏபியில் ஒரு 29 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். இந்த 7 அடித்தாலும் கரெக்டாக 9 அடிச்சிடும். ஓகேவா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 72க்கு 92 மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 91க்கு ஒரு 71 இதை மாதிரி ஒரு கண்டினியூமாக அடிப்பான். இந்த மாதிரி நம்பர்லாம் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் 29 வரது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு ஒரு ஏசி 29 ஒரு பிசி 29 அதுக்கு ஒரு ஏபி 29 வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏபி 29 அப்படி வந்துச்சுன்னா ஒரே நம்பராக 297 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் 27 வந்து 27 மாதம் ஒரு ஏசி 27 அடிச்சுட்டு வரான். இங்கே ஒரு ஏசி 27 எல்லா மாதமும் 27 அடிச்சுட்டு வரான். நம்ம இந்த மாதம் ஒரு ஏசி 27 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி 27 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 27 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 27 அடித்தா கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏபி ஏசி பிஎஸ்சி மூணுமே கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் 297 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் 2 நம்பர் பார்த்துருக்கோம். இன்னொரு நம்பரும் ஒன்று பார்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இது வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். அதுவும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, டீப்பாக பாருங்கள். அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதுக்காக தான் கொடுக்குறேன். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏசி பாருங்கள் 75 அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75. அந்த 75க்கு என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏசி 75 அதுக்கு நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் கீழே பார்த்தீங்கன்னா 75க்கு அவன் 70 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 75க்கு சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 70 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 75க்கு நமக்கு இங்கே பிசி பாருங்கள் 75 அடிச்சிருப்பான். ஏசி 75க்கு இங்கே பிசி வந்து 75 அடிச்சிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 70 அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 70 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? அதே தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து 75 இங்கே பிசி 75 இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 75ன்னு வந்திருக்கணும். ஆனால் 75க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 75க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி 25 அந்த 25 திருப்பி வந்து 52 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏசி 75 பிசி 75 ஒரு ஏபி 75 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 75 ஒரு நம்பர் பவர் பண்ணி 52 சொல்லி அடிச்சுன்னா அதே மாதிரி இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 70 பிசி 70 அப்புறம் நமக்கு இங்கே ஏபி 70 வரணும். ஒரு ஏபி 70க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணாக்கா 20 அதை திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 02ன்னு வரது வாய்ப்பு இருக்குது. ஏபி 02 வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வீக்லி சார்ட்டில் பார்த்து தெரியும். அதே டெய்லியில் காட்டுறேன். டெய்லியும் பார்த்து அதையும் கரெக்டாக மேட்ச் ஆகும் எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க.
இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 75 அடிச்சிருப்பான். ஏசி வந்து 75 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 75 ஓகேவா. அப்படியே 2 நாள் விட்டு பாருங்கள். ஏபி 75 வரணும். ஆனால் 75க்கு ஒரு நம்பரும் பவர் பண்ணி அவன் வந்து 25 திருப்பி 52 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, அதுதான் சேம் பேட்டர்ன் தான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 70, 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 70, அப்போ நமக்கு ஏபி வந்து 70 வரணும். ஆனால் 70 வராமல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 20, அதை திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 02ன்னு வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ நமக்கு 02 வந்தால் பிசி என்ன வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே சேம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 76. இந்த 76க்கு தான் வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ அந்த 75க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ நமக்கு ஒரே நம்பரை பார்த்தீங்கன்னா 020 சொல்லி ஒரு நம்பர் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க ஓகேவா. 020 வரது வாய்ப்பு இருக்குது. இதுக்காக மட்டும் சொல்லலை. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 020 வரணும், பிசி 20 வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி கூட ட்ரை பண்ணிக்குவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்குவாங்க. இங்கே ஏசி வந்து 50, ஏசி 50 எடுத்து நமக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி 50, இங்கே ஒரு நாள் கேப் விட்டு அடித்தான் ஓகேவா. ஏசி எடுத்து பிசி, இதுதான் பேட்டர்ன். ஏசி 50க்கு பிசி 50, இங்கே ஏசி வந்து 70, அதுக்கு 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 70 ஓகேவா. ஏசி எடுத்து பிசியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி 50, அது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு அடித்தான். அடுத்து இங்கே ஏசி 70, அது எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பு. இங்கே ஏசி வந்து 20, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு பிசி 20 வரலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 20 வரலாம் ஓகேவா. இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இன்றைக்கி வரலான்னா அதை நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். 3மே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து 100% கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் தான். நம்மளும் இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் மீடியம் கொஞ்சம் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேவா. ஒரு நாள் வின்னிங் வரும், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 196 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. 196 அது நல்லாவே இருந்தது. 196 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 297 என்னோடய ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் சொல்ல போனால் 297 ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 020 ஓகேவா. 020 இல்லைனா சப்போர்ட்டுக்கு ஒரு 820 ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபி 82 ஃபாலோ பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு மேட்ச் கணக்கில் வந்து மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.